Hi friends, வணக்கம். நான் உங்கள் சுதாகர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா மிக்சர் டேப் போடுவோம் இல்லைங்களா? அந்த மிக்சர் டேப்னுடைய ஃபிட்டிங் இது வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜில் ப்ளம்பிங் ஒர்க் மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரூம் இருக்குது. 44 ரூமும் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இது வழியாக தண்ணீர் வழியாக இப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாமே வந்து 1 இன்ச் பைப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வருது. வாஷ் பேஷனுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய பில்டிங், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது ஓல்டு பில்டிங். ஆல்ரெடி நமக்கு வந்து இருந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வேண்டாம், நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதவுக்கு நேராக இருக்குது, நமக்கு வந்து ஷவர் அங்கே இருந்தால் கதவுல போட்டு கதவுலாம் வீணாக போயிடுச்சுங்க. இதெல்லாமே எடுத்துட்டாங்க. இதுலேருந்து வாசக்கால் எல்லாமே வந்து வீணாகிடுச்சு. அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொன்னதுனால நம்ம வந்து அதில் இருந்த லைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து புது லைன் வந்து இப்போ இந்த ஃபுல்லுமே புது லைன் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வழியாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வைக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இது வழியாக பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா தரையில் வந்து போட வேணாம், பைப்பு மேக்ஸிமம் தரையில் போடாமல் பார்த்துக்குங்க அப்படின்றதுனால இது வேறு வழி இல்லாமல் இது நமக்கு வந்து காலத்தில் இந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை அது போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் செட் வருது. இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் வருது. வெஸ்டர்ன் வரதுனால இது வந்து நம்ம வந்து டேங்குக்காக ஒரு ப்ரொவிஷனும், இது வந்து ஹெல்ப் பேக் செட்டுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதிலேருந்து அண்ணாண்ட பக்கம் ரூமுக்கு அந்த டீ போட்டு அண்ணாண்ட பிரித்து இருக்கிறோம். இது வந்து அந்த லைன் அந்த பக்கமாக வருது. இது பார்த்திங்கன்னா பைப் தெரியும் அநேகமாக, அது பாருங்கள் அந்த சைடில் வந்துட்டு இது வருது இல்லைங்களா? இது வழியாக ஏற்றி நம்ம ஹீட்டருக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஹீட்டர்லேருந்து கீழே இறங்குறதுக்கு இது வந்து ஹாட் வாட்டர் லைனு இங்கே எடுத்துன்னு வந்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு வாட்டர் வந்து இங்கே டேப் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹீட்டர் மிக்சர்லேருந்து மேலே ஏறுறதுக்கு ஹீட்டர் ப்ரொவிஷன். இது ஷவர் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆசீர்வாதில் பார்த்திங்கன்னா இந்த டேப்போட ஃபிட்டிங்ஸ் வந்துருக்கும். இல்லை லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழேன்னு மாற்றி நம்ம அதை ஒவ்வொன்று சொல்லி வாங்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் அந்த ஆவோபிளாஸ்ட் இந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம இது வழியாக இதில் ஏற்றிக்கலாம். இது என்னுடைய அளவு வந்து நமக்கு சரியான முறையில் அளவு நம்ம இதில் ஏற்றிட்டோம்னு வச்சுங்க. இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் நமக்கு வந்து ஃபிட்டிங்ஸு போட்டு இதுனா நம்ம இதில் மாட்டி வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ ஃபிட்டிங்ஸ் வந்து பாருங்கள் அந்த இதை மாட்டியாச்சு இல்லையா? மாட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரசமட்டம் போட்டு இதை அலைன் பண்ணிட்டா இதனுடைய வேலை முடிஞ்சுது. இப்போ இது பார்த்தீங்களா, இது நம்ம இப்போ இதில் கலவை வச்சு நம்ம கலவை பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரசமட்டம் வச்சுட்டோம்னா ரசமட்டம் வச்சு கலவை பேக் பண்ணிக்கலாம். இப்போ ரசமட்டம் வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ரசமட்டம் இந்த மாதிரி ரசமட்டம் வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கு எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ ரசமட்டம் வச்சாச்சு. பாருங்கள் சென்டர் பாருங்கள், நமக்கு எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரசமட்டத்தை அந்த கனெக்ட் பண்ணி மேலே ஏற்றுறது இறக்குறது இதனுடைய செட்டிங்ஸ் மாறாமல் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது நம்மளே எல்லா வகையிலையும் இதை வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டேப் வந்து இதேமாதிரி இந்த மாதிரி ஃபிட்டிங், இது டாப்பு சைடு மேலேன்னு சொல்லிட்டு இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அதை விட நமக்கு இதுதான் பெஸ்ட்டு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே அலைன் பண்ணிக்கலாம், நம்ம இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்குது.
இதை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்கும். பாய்.